வணக்கம் நண்பர்களே. விஜயிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட கட்டுக்கட்டான பணம் பரபரப்பு. தாவேகா லால்குடி தொகுதி வேட்பாளர் கூபா கிருஷ்ணனின் மைத்துனர் வீட்டில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்த 50 லட்சம் பணம் தேர்தல் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி வருமான வரித்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடத்தப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் திமுக சார்பில் பாரிவள்ளல், அதிமுக சார்பில் லீமா ரோஸ் மார்டின், தாவேகா சார்பில் கூபா கிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜன் போட்டியிடுறாங்க. தேர்தல் காலங்களில் வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படும் சிறப்பு சோதனை குழுவான உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் ரொக்கம், தங்கம் மற்றும் சட்டவிரோத பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்கின்றாங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தாவேகா வேட்பாளர் கூபா கிருஷ்ணனின் மைத்துனர் நீலமேகம் வளவனூரில் வசித்து வரார். இந்நிலையில் வட்டாட்சியரும் தேர்தல் அலுவலகருமான தமிழ்ச்செல்வனுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நீலமேகம் மற்றும் அவரது மகன் அரவிந்த் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினாங்க. அப்போது கட்டுக்கட்டாக பணம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து ரூபாய் 50 லட்சம் கணக்கில் வராத பணம் கையகப்படுத்தப்பட்டிருக்கான். கூபா கிருஷ்ணன் தாவேகா சார்பில் போட்டியிடும் நிலையில் அவருக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த பணத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்தாரா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. மேலும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுள்ளீர்கள், இதற்கான ஆவணம் இருக்கிறதா என்பது குறித்து எல்லாம் வருமான வரித்துறையினர் நீலமேகம் குடும்பத்தினரிடம் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததனால பறிமுதல் செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் இதுபோல பணமே தரமாட்டேன், ஓட்டுக்கு துட்டு கிடையாது, அப்படி ஒரு வேளை காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு பார்த்து குத்துங்க ஓட்டுன்னு சொன்ன விஜய் தற்போது ஓட்டுக்கு காசு கொடுக்கிறாரா என்கின்ற விமர்சனமும் திகுந்திருக்கு. இதனால தாவேகா கட்சியினரிடையே மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தான் பணத்தை கொடுத்து இம்முறை வாக்குகளை பெறுவார் என்கின்ற விஷயத்தை விஜய் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் விஜயே தற்போது பணத்தை வாரி இறைத்து வெற்றி காண போகிறாரா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு.